அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு மாவெல்லாம் அரைச்சு வச்சாச்சு. திங்கட்கிழமை ஸ்கூலு அப்படிங்கிறதுனால இன்னைக்கான காலை டிஃபன் சுட சுட இட்லியோட இட்லி சாம்பார். பருப்பு, காய்கறி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து வேக வச்சு கடைஞ்சு தாளிச்சோம் அப்படின்னா சூப்பரான இட்லி சாம்பார் ரெடிங்க. கத்திரிக்காய்லாம் போட்டு செய்யும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். சுட சுட இட்லியோட சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு வேலை ரொம்பவே ஈஸியா முடிஞ்சது. லஞ்சுக்கும் இட்லியே போதும் அப்படின்னு பசங்க சொன்னதுனால 2 in 1 மாதிரி இன்னைக்கு மதியத்துக்கும் பாத்தீங்கன்னா பசங்களோட லஞ்ச் பாக்ஸா இட்லியோட சாம்பார் வச்சு நல்லா சூடாவே மதியத்துக்கே ஊத்தி எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா தயிர் சாதம் சாப்பிடணும் போல இருந்தது. அதனால கொஞ்சமா அவரைக்காய் பொரியல் செஞ்சு தயிர் சாதத்தோட மதிய லஞ்ச் அருமையா முடிச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பா செய்யணும் இல்லையா? மதியத்துக்கு தான் ஒன்றும் ஹெவியா சமைக்கல. சரி ஃப்ரீயா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ப்ரௌனி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சிருந்தேன். அதுவும் கடாயிலே ரொம்ப அருமையா வந்திருந்தது. சூப்பர் சாஃப்டா இருந்தது. சரி பசங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வரதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சு அழகா டப்பால போட்டு வச்சாச்சு. ஒரு 2-3 நாளைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யற வேலை மிச்சம் அப்படின்னு நினைப்போம். பார்ப்போம், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்.